Yes. Very good evening, everyone. Super 70 Series 2 Day 24க்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் ஹோஸ்ட் ஷமீமா. இன்னைக்கு செஷனை ஒரு மீனிங்ஃபுல் கோட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு நல்ல புத்தகம் நமக்கு அறிவை மட்டும் தராது, சமூகத்தை பற்றிய பொறுப்பையும் உணர்த்தும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு புக் ரிவ்யூ பண்றோம். ஆனா ஒவ்வொரு புக்கும் நம்ம பர்சனல் லைஃபை மட்டும் இல்ல, நம்ம ஃபேமிலி, சொசைட்டி அண்ட் ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு எப்படி பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கலாம்னு யோசிக்க வைக்குது. அதுதான் சூப்பர் 70 சீரிஸ் 2 உடைய யூனிக்னஸ். 70 டேஸ், 70 பார்ட்டிசிபென்ட்ஸ் அண்ட் 70 இன்ஸ்பைரிங் புக்ஸ். ஒவ்வொரு பிரசன்டரும் தன்னுடைய ரீடிங் எக்ஸ்பீரியன்ஸை நமக்காக ஷேர் பண்றாங்க. ஒவ்வொரு செஷனும் நம்ம நாலேஜை மட்டும் இல்ல, நம்ம பெர்ஸ்பெக்டிவும் எக்ஸ்பேண்ட் பண்ணுது. இன்னைக்கும் ஒரு மீனிங்ஃபுல் புக் ரிவ்யூ நமக்காக காத்துக்கிட்டே இருக்கு. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு டுடேஸ் பிரசன்டேஷன். Now it's my pleasure to introduce today's presenter. இன்னைக்கு நம்மளுடைய டே 24 presenter மிஸ்ஸஸ் ரைசா ரஹ்மத்துல்லா மேம். மேம் ஒரு லைஃப் ஸ்கில் அண்ட் லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் ட்ரைனர். டீனேஜ் கேர்ள்ஸ் கோச்சிங், மென்டரிங், லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் அண்ட் லைஃப் ஸ்கில் ட்ரைனிங்ல பல வருடங்களா எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்காங்க. பாஸ்ட் 3 இயர்ஸ் ஆன்லைன் மென்டரிங் மூலமா டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸை கைட் பண்ணிட்டும் வராங்க. கரண்ட்லி இன்சியோல கோஆர்டினேட்டர், மென்டார், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அண்ட் அட்வைசரா சர்வ் பண்ணிட்டும் வராங்க. இன்னைக்கு மேம் ரிவ்யூ பண்ண போற புக் சமூக விடய பணி, சோசியல் ஒர்க். I hope today's presentation will give us meaningful insights and practical learning. So let's welcome our presenter with a big virtual round of applause. Ma'am, the virtual stage is yours. Over to you. Thank you very much. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Happy evening. எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். மனித மனங்களின் சிந்தனைகளை செப்பனின் நோக்கில மிக பிரம்மாண்டமா ஏன்னா நடைபெற்றிருக்க இந்த சூப்பர் 70 சீரிஸ் நம்பர் 2 இன்றைய செஷன் 24ஆம் நாள். கமிமா சிஸ்டர் சொன்னாங்க. ஏன்னா எல்லாரையும் இன்ஷா அல்லாஹ் 25 பேர் தான் இருக்கிறீங்க, வருவாங்க இன்ஷா அல்லாஹ். வர எல்லாரும் டைம். மனித மனங்களை செப்பன ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புஸ்தகம் வாசிக்கிறே பெரிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு புத்தகம் மனித வாழ்வையே மாற்றும் வல்லமை கொண்டது. இப்பெல்லாம் புஸ்தகம் வாசிக்க ரொம்ப குறைவு. ஆனா புக் எடுத்து வாசிக்கிற அந்த ஃபீலிங் இருக்கே, வாசிச்சு பார்த்தா தான் புரியும். அந்த வகையில 70 நாள்ல 70 சிறந்த புத்தகங்களை நம்ம தொடரா கண்காணிச்சு கேட்டு வரக்குள்ள நிறைய அறிவுகள் விருத்தியாகுது. ஏன்னா நமக்கு இந்த விஷயத்த, இந்த ஜூம் உன்னத தளத்தை எமக்காக ஆர்கனைஸ் பண்ணி வழிநடத்தி செல்லும் முதலாவது மதிப்புக்குரிய எங்கள் மெண்டர் டாக்டர் ஹுசைன் பாஷா சேர் அவர்களுக்கும், NIPR நிறுவனத்திற்கும், சூப்பர் 70 சீரிஸ் 2 மெகா புக் ரிவ்யூ சீரிஸ் மிக நேர்த்தியா அழகா ஆர்கனைஸ் பண்ணி தரும் சமீமா சிஸ்டர், சைனி சிஸ்டர், நிர்வாகியான ஜெமிமா சிஸ்டர் எல்லாருக்கும் எனது முதற்கண் நன்றிகள். ஜசாக்கல்லாஹ் ஹைரா சிஸ்டர்ஸ். இந்த 30 நிமிஷத்துல இணைந்துள்ள அனைத்து துறை சார்ந்த ஆளுமைகள், வாசிப்பு நேசர்கள். ஏன்னா நான் கடல் கடந்து இருக்கிறேன் இலங்கையில. கடல் கடந்து இருக்கிற இடத்துல எங்கள் அனைவரையும் இந்த சூம் உன்னத தளத்துல இதுல 30 நிமிஷம் நாங்க ஒன்றிணைந்து வைக்க போறோம். 9:15 9:45 10:15 வரையும் அழகா புக் பண்ணி ரிவ்யூ பண்ண போறோம். அந்த புக்கோட நேம் சமூக விடயப்பணி ஓர் அறிமுகம். இந்த புக் இந்த டிசம்பர்ல தான் வெளிவந்தது. அதாவது 2025 அதுல தான் இந்த புக் வெளியே வந்தது. அது நானும் படிச்சு பார்த்தேன். மாஷா அல்லாஹ், உண்மையிலே லைஃப்ல ஒவ்வொரு மனிதனும் வாசிக்க தெரிந்த ஒவ்வொருத்தரும் வாசிக்கணும். ஒரு மனுஷனை முழு மனிதனாக்குறது வாசிப்புண்ணுவாங்க. இப்ப வாசிப்பு சரியா குறைஞ்சு போயிட்டு. உண்மையிலே இந்த ரிவ்யூ கொண்ட புத்தகத்தை எழுதினது யாருன்னா MS முகமது அஸ்மியா சார். பல இடங்கள்ல நம்ம புக் ரிவ்யூ பார்க்கல, சில பேர் உசுரோட இருப்பாங்க, சில பேர் உசுரோட இருக்க மாட்டாங்க. அந்த சார் உசுரோட இருக்கிறாங்க. இந்த புக் போன இயர் தான் டிசம்பர்ல தான் வெளியே வந்திருக்குது. கிட்டத்தட்ட இந்த எழுதின சேரை பத்தி சொல்ல போனா 20 இயர்ஸா சோசியல் ஒர்க்ல இருக்கிறாங்க. சோசியல் ஒர்க்ல இருக்கக்குள்ளதான் இந்த சோசியல் புக்கையும் எழுதி வெளியிட்டு இருக்காங்க. வெளியிட்டிக்க கொள்ள நம்ம
எப்படி சொல்ல போனா இந்த புக்கை நான் படிக்கிற எனக்கு உண்மையிலே என்ன கவுன்சிலர்ஸுக்கு மிக மிக முக்கியமான ஒரு புக். அதே நேரம் தமிழ் மொழியில லேசா இலகு தமிழ்ல எல்லாரும் புரியக்கூடிய வகையில லேசான முறையில நமக்காக எழுதியிருக்காங்க. சோசியல் ஒர்க் கொண்ட மனம் கொண்ட எல்லாருக்கும் இது பிடிக்கும் இந்த புக். சரியா? எப்படின்னா நம்மளுக்கும் நம்மளை சுத்தி உள்ளவங்க எல்லாரும் புரிந்து கொள்ளும் தன்மையில, ஏன்னா பல பிரச்சனைக்கும் நம்மளை சுத்தி எப்பவுமே ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். பிரச்சனை இல்லாத மனுஷனே இல்லையே. இந்த பிரச்சனையில எப்படி ஐடென்டிஃபை பண்றது, எப்படி தீர்த்து கொள்றது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கும். ஆனா இந்த புக்கை நாங்க வாசிக்கக்குள்ளே புரிஞ்சு கொள்ள முடியும். எப்படின்னா பிரச்சனை உள்ளவர்களுக்கு தன்னம்பிக்கை கொடுத்து தைரியம் கொடுத்து தீர்வை நோக்கி எப்படி செல்லலாம், ஒரு தீர்வு எப்படி எடுக்கலாம், இந்த விஷயத்தை இந்த புக்கை வாசிக்கலாம் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். அதுக்கு இந்த புக்கை சமூக விடயப்பணி சோசியல் ஒர்க் இந்த புக்கை பார்க்கல 1843 அமெரிக்கால வறியவர்களுக்கான நிலைமைகளை மேம்படுத்துவதற்காக ஆரம்பிக்கப்பட்டது இந்த சோசியல் ஒர்க். அதே மாதிரி லண்டன்லயும் சேரிட்டி ஆர்கனைஸ் சொசைட்டி ஸ்டார்ட் செய்யப்பட்டிருக்கு இந்த புக்ல சேர் சொல்லி இருக்கிறாரு. இப்ப நான் கழிச்சுக்கிட்டே இருப்பேன், தூக்கத்துல இருப்பீங்களோ தெரியல. 23 பேர் இருக்கிறீங்க, 29 பேர் என்னோட சேர்த்து. ஏன்னா இதுல நம்ம ஒரு இந்த புக்கையோ ஒரு டிஸ்கஷனாகவும் கொண்டு போகலாம். இதுல எல்லாரும் தூக்கமா இல்லையான்னு தெரியல. சோசியல் ஒர்க்னா என்னன்னு தெரியுமா? தெரிஞ்சவங்க ஒருக்கா டைப் பண்ண முடியுமா? முடிஞ்சா டைப் பண்ணுங்க. அப்ப நீங்க முடிச்சுக்கிட்டீங்கன்னு விளங்கும். இப்ப இதுல சொல்லியிருக்குது எப்படின்னா சமூக விடயப்பணி, அதாவது சோசியல் ஒர்க் தனிப்பட்ட உறவுகளை செய்வாக்கம் செய்யும் ஒரு கலையாகும் அப்படின்னு நான் சொல்லல. குயின் சொல்லி 1932ஆம் ஆண்டு சொல்லிக்காங்கன்னு சொல்லி இந்த புக்ல சேர் எழுதியிருக்கிறார். அப்ப நாங்க என்ன செய்யணும், இந்த ஊர்ல ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு சோசியல் ஒர்க் இருக்கும், ஒவ்வொரு சோசியல் ஒர்க் நிறுவனங்களும் இருக்கும். நான் ஸ்ரீலங்கால இருந்து கடல் கலந்து இங்க இருந்து தான் பேசுறேன். கவரேஜ் சீசன் தான் சொல்லுங்க, கொஞ்சம் லைட்டா மழையும் பெய்யுது. இதுல எப்படின்னா இந்த உங்களோட ஊர்ல ஒரு மாதிரி இருக்கும் சோசியல் ஒர்க், ஒவ்வொரு நிறுவனங்கள் இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பார்ப்பாங்க. இதுல கவுன்சிலருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிறதால சாதாரண மக்கள் இருக்கிறாங்களே, நம்மளோட வீட்லயும் பல பிரச்சனைகள் வரும். ஏன்னா பிரச்சனை இல்லாத மனுஷர் இல்லையே. அதனால நம்ம இந்த புக்கை வாசிச்சா மனுஷனோட மனுஷன் எப்படி மூவ் ஆகுறது, தாய் பிள்ளையோட எப்படி மூவ் ஆகுறது, ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட எப்படி மூவ் ஆகுறது, அக்கம் பக்கத்தோட நாங்க எப்படி மூவ் ஆகுறது என்பதை, எப்படி பிறரோட எப்படி நம்ம பழகலாம், எப்படி ஒரு மனுஷனை புரிஞ்சு கொள்ளலாம் என்பதை இந்த புக்ல தெளிவா சொல்லிக்காங்க. தமிழ் பேச தெரிஞ்ச எல்லாரும் ஒரு தடவை இந்த புக்கை வாசிச்சு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்க பிரச்சனையில பெரும்பாலான பிரச்சனை நம்மளே சால்வ் பண்ணிக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு தெளிவா இருக்குது. இந்த புக்ல இலகு தமிழ்ல போட்டிருக்கார் ரஸ்மியா சார். இன்றைய காலகட்டத்துல குடும்பங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை வருதுன்னா எல்லாருக்குமே சரி, சர்வசாதாரணமா நம்ம ஃபெமிலிக்குள்ளேயா இருந்தாலும் சரி, வெளியிலயா இருந்தாலும் சரி, யாரோடைய ஏதோ ஒரு பிரச்சனை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா குடும்ப சிக்கலிக்கும், உளவியல் நெருக்கடிக்கும், சமூக பிரச்சனைக்கும், எல்லாத்தையும் மேலோட்டமா தீர்த்தா திரும்ப அந்த ப்ராப்ளம் வரும் நம்மகிட்ட. ஏன்னா நம்ம ஒரு சயின்டிபிகேட் இல்லாம ஒரு மெத்தட் இல்லாம சும்மா அந்த மேலோட்டமா நம்ம சாதாரணமா மக்கள் அப்படித்தானே தீர்த்து கொள்ற ஒரு பிரச்சனை வந்தா இல்லாட்டி அந்த பிரச்சனையை பெருசாக்கி விட்டுருவாங்க. ஆனா ஒரு பிரச்சனை வரும்போது இந்த பிரச்சனையை எப்படி நம்ம தீர்த்து கொள்ளலாம், அந்த பிரச்சனையை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம், நம்மளோட பார்வையில அந்த பிரச்சனையை எந்த அளவு சுமூகமா யாருக்கும் எந்த பாதகமும் இல்லாம எப்படி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம்ன்ற விஷயத்த அழகான முறையில இந்த புக்ல சொல்லியிருக்காரு. இந்த புக்ல மொத்தம் 10 பகுதி இருக்குது. இந்த பின்னிணைப்பு உசா துணியோட சேர்த்து ரெஃபரன்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க, பின்னிணைப்பும் கொடுத்துருக்காங்க, அதாவது ஸ்ரீலங்காவோட பெர்ஸ்பெக்டிவ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம எப்படின்னா அழகான முறையில் நம்ம தீர்த்து கொள்ள இயலுமெண்டா வாசிக்கும் போது, இந்த புக்கை வாசிக்கும் போது லைஃபுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் இந்த புத்தகத்துல உள்ளதுன்னா நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுல 8 அத்தியாயம், மொத்தம் 10ல 1 ரெஃபரன்ஸ் பின்னிணைப்பு. முதல்ல அத்தியாயத்துல சொல்லியிருக்காங்க எப்படின்னா சமூக விடயப்பணி. ஒரு சமூகம்னா என்ன தெரியும், வீடு, வீட்டுல உள்ளவங்க, அக்கம் பக்கம், எல்லாரும் சேர்ந்த ஒரு சமூகம். ஒரு சமூகம் நல்லா இருக்கணும்டா
வீடு நல்லா இருக்கணும், அக்கம் பக்கம் நல்லா இருக்கணும், அப்புறம் வீடு நல்லா இருக்கும், இந்த சமூகம் நல்லா இருக்கும். நம்ம சமூகம் நல்லா இருந்தா அந்த ஏரியாவே நல்லா இருக்கும், அந்த நாடு நல்லா இருக்கும், அந்த நாடு நல்லா இருந்தா அக்கம் பக்கம் நல்லா இருப்பாங்க, மனித நேயம் நல்லா இருக்கும். ஏன்னா அதனால இந்த வரவிலக்கணம் கொடுத்திருக்காங்க முதல் அத்தியாயத்துல. அந்த சமூக பின்னணியில வரலாற்று பின்னணி அதையும் கொடுத்திருக்காங்க. ச- சமூக சமூக விடைப்பணி என்றால் என்னன்னு ஒரு வரவிலக்கம் கொடுத்துட்டு அந்த வரலாற்று பின்னணி கொடுத்திருக்காங்க. எங்க ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, ஏன்னா இதை யார் யாரெல்லாம் சமூக பணி செய்யலாம், அது எப்படி செய்யலாம், அந்த விஷயங்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஆசிரியர் மிக தெளிவா விளக்கி எழுதியிருக்கிறாங்க. இதுல ஏதோ ஒரு சாதாரண உதவி அல்ல, மனிதனின் தத்துவத்தை மதித்து அவனுக்காக சுய முடிவெடுக்கும் உரிமையை வழங்கணும். நாம உரிமையை மத்தவங்களுக்கு வழங்குற இல்லையே, அடுத்தவங்க உரிமையை எடுத்துத்தானே பழக்கப்பட்டிருக்கோம். ஏன்னா அவனுக்கான சுய முடிவை உரிமையை வழங்கி அவனது மனக்காயங்களை, அதாவது ஒவ்வொருத்தர மனக்காயங்களை ஆற்றும் விஞ்ஞான ரீதியாக சயின்டிபிக்கலி தொழில்முறை என்பதை முதன்முறையாக வாசிப்பவர் கூட புரியும். அதுதான் இந்த புத்தகத்துல அத்தியாயம் 1ல கொடுத்திருக்காங்க. 2வது அத்தியாயத்துல உள்ளடக்கம் கொடுத்திருக்காங்க. உள்ளடக்கத்துல சமூக விடயப்பணியில ஒரு சில தூண்கள் கொடுத்திருக்காங்க. அந்த தூண்களை 5 விஷயமா பிரிச்சிருக்காங்க. அதாவது கிளைண்ட்ன்றா நாங்க கவுன்சிலரா இருந்தா நம்மளை தேடி வரதான் கிளைண்ட் என்னுவோம். அதே நேரம் வீட்டுல இருக்கக்குள்ள எங்களோட புள்ள நம்மகிட்ட வந்து நம்மகிட்ட தான் ஒரு விஷயத்த சொல்லக்குள்ளையும் அந்த புள்ளையோட நம்ம எவ்வளவு அழகா பழகலாம், எவ்வளவு அழகா அந்த கேள்வி கேட்கலாம், அந்த பிள்ளையோட எப்படி எம்பதியோட அந்த பிள்ளையோட பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம், அப்ப உன்னிப்பா எப்படி கேட்கலாம். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, தாய் பிள்ளையா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளையா இருந்தாலும் சரி, அக்கம் பக்கமா இருந்தாலும் சரி, எப்படி இந்த விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளலாம்ன்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அந்த அடுத்தது அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளும் விதம். ஒரு பிரச்சனைன்னு வந்தா நம்ம என்ன செய்வோம், தடப்படன்னு எடுத்தமா கோத்தமான்னு போறது இல்ல. இப்படித்தான் இந்த பிரச்சனை வரும், இந்த பிரச்சனையை நாங்க எப்படி அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது என்ன செஞ்சுக்காரு, இது இந்த விஷயத்துல சொல்லிருக்காரு, எந்தெந்த நிறுவனம் எல்லாம், நிறைய பேருக்கு நிறைய நிறுவனங்கள் தெரியும். சமூக விடயப்பணி, சமூகத்துக்கு அந்த விடயப்பணி செய்யற சோசியல் ஒர்க்கர்ஸ் யார் யார் இருக்காங்கன்னு டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. அதை எப்படி ப்ரொசஸ் பண்றது, பிரச்சனைக்கு தீர்வு காணும் அறிவியல் முறையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது யார் யாரெல்லாம் யார் யாருக்கு செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ஒன்றோடு ஒண்ணு இணைந்துதான் எல்லாம் செயல்படுது. இப்ப 5 தலைப்பின் கீழே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு கிளைண்ட் வந்தாங்கன்றாலோ இல்லாட்டி வீட்டுக்குள்ளேயா இருந்தாலுமோ உறவுகளுக்குள்ளேயா இருந்தாலுமோ பிரச்சனை தீர்க்கப்படும் வரையும் உள்ள அந்த பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணி அந்த பிரச்சனை முடியும் வரைக்கும் ஒட்டு மொத்த டோட்டல் எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு எப்படி அத டோட்டலா அந்த பிரச்சனை இல்லாம ஆக்குறது, அந்த விஷயத்தையும் இதுல சொல்லியிருக்கிறாங்க. என்ன செய்வாங்க, எப்படி ஒரு பிரச்சனை எப்படி வந்தது, பிரச்சனை எப்படி கணிக்கிறது, எப்படி தலையிடுறது, ஒரு பிரச்சனையில எப்படி மதிப்பீடு செய்யறது, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் 3வது அத்தியாயத்துல சொல்லியிருக்காங்க. 4வது என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பிரச்சனைய சும்மா தீர்க்க இயலாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்ன செய்வோம், ஒவ்வொன்று ஒரு காரா இருந்தாலுமோ மெக்கானிக்கா இருந்தாலும் ஏதாவது டூல்ஸ்கள் வேணுமே. அதனால நம்மகிட்ட அந்த சமூக விடயப்பணி இந்த சோசியல் ஒர்க் புக்கை நம்ம வாசிக்கொள்ள இந்த சேர் சொல்லியிருக்காரு. எப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்த சும்மா யூஸ் பண்ணாம டூல்ஸ் கொஞ்சம் இருக்கின்றாங்க. அதாவது ஒரு டாக்டரா இருந்தா ஒரு டெஸ்கோப்பை வச்சு ஹார்ட் பீட் பார்ப்பாங்க, அடுத்தது ப்ரெஷர் பார்ப்பாங்க, சுகர் பார்ப்பாங்க. அது மாதிரி இந்த சமூக சோசியல் ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, சமூக பணியாளர், அவங்கெல்லாம் எப்படி இந்த விஷயத்த கருவிகள் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம், அதை ஒவ்வொன்றா இந்த சார் இன்ட்ரடக்ஷன் பண்றாங்க, அறிமுகப்படுத்துறாங்க. அதே மாதிரி அதுல டெக்னிக்கும் நிறைய இருக்குன்னு விஷயத்த சொல்றாங்க. ஒரு கிளைண்ட் வந்தா, அதாவது ஒரு வீட்டுல புள்ள வந்தா எப்படி பேசணும், அக்கம் பக்கம் எப்படி பேசணும், அவங்க நம்ம நம்பிக்கை எப்படி உருவாக்கணும். சோசியல் ஒர்க்கர்ஸ் யாரா இருந்தாலும், வீடா இருந்தாலும் சரி, வெளியிலயா இருந்தாலும் சரி, எப்படி ஒருத்தரோட நம்பிக்கையை கட்டி எழுப்புறீங்க, அடுத்து எப்படி ஆக்டிவா நம்ம லிசன் பண்றதுன்னு கேட்கணும். ஏன்னு சொன்னா சில பேர் ஏனோ ஆனோன்னு கேட்பாங்க, எங்கேயோ பார்த்து கேட்பாங்க. அப்படி இல்லாம ஆக்டிவா கேட்கணும்னு சொல்றாரு.
அப்படி ஒவ்வொரு விஷயமா சொல்லிக்கிட்டு வரக்குள்ளதான் நம்ம கேட்கிற விஷயங்களை எவ்வளவு தூரத்துக்கு நம்ம ரகசியம் காக்கணும். ஒருத்தர்ட்ட கேட்டு ஒருத்தர்ட்ட சொல்லி பிரச்சனையை உருவாக்குறதா இல்ல பிரச்சனையை முடிச்சு வைக்கிறதா அந்த விஷயத்த சொல்றாங்க. எப்படின்னா ரகசியம் பேணணும்னு சொல்றாங்க. சோசியல்ல எல்லாரும் மனிதர்கள் தானே, எல்லாருக்கும் செல்போன் இருக்கும். அவங்களோட விஷயத்த யாரா இருந்தாலும் சரி, நம்ம ஒரு சில விஷயங்களைத்தான் ஒரு சில ஒருத்தர் சொல்லலாம், ஒரு சில விஷயங்களை சொல்லவே முடியாது. நம்மகிட்ட நம்பி நாங்க சொல்லக்கொள்ள அந்த விஷயத்த வெளியில பரவலா ஜோக்காவோ ஒரு டைம் பாஸுக்காவோ யாரும் யார்ட்டையுமே எதுவுமே சொல்ல முடியாதுன்ற ஒரு எத்திக்ஸ் சொல்றாரு இதுல. சரி. இதுல நிறைய சோசியல் ஒர்க்கர்ஸுக்குரிய தியரிஸ் கோட்பாடுகள்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த தியரிஸ்ல தான் நிறைய சயின்டிபிக்கலி நிரூபிக்கப்பட்ட ஒவ்வொருத்தர் சிக்மண்ட் ஃப்ராய்ட், எரிக் எரிக்சன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சில அறிவிப்பாளர்கள் இவங்கட இத சொல்றாரு. என்ன சொல்றாங்க? கோட்பாடுகளை சொல்றாங்க. அவங்களோட நடத்தைகள் எப்படி இருக்கும், மன ரீதியான பாதிப்புகள் புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி இருக்கும். இந்த உளவியலாளர்கள், சிக்மண்ட் ஃப்ராய்ட் உளவியலாளர்கள், எரிக் எரிக்சன் உளவியலாளர்கள், இந்த உளவியலாளர்கள் எல்லாம் ஒரு மனுஷர்களை எப்படியெல்லாம் இவங்களோட இது பண்ணலாம்ன்றத அவங்க பேர்சன் சென்டர் தெரப்பி, சைக்கனட் தெரப்பி அப்படின்னு தெரப்பிகள் மூலமா ஒரு அறிவுபூர்வமா அந்த செயல் விளக்குறாரு. இதுல என்ன பண்றாங்கன்னா அல்லான்னு ஒரு சாதாரணமா இப்ப நாங்க பார்க்க போனா இந்த புக் வாசிக்கிறவங்க எல்லாருக்கும் மிக யூஸ்ஃபுல்லா ஆயிக்குன்னு ஏன் சொல்றேன்னா, இப்ப சாதாரணமா நம்ம வீட்டுக்குள்ளேயா இருந்தாலும் சரி, ஸ்கூல்லயா இருந்தாலும் சரி, வெளியிலயா இருந்தாலும் சரி, ஸ்வட்ன்னு ஒண்ணு போட்டு பார்க்கலாம். அது சொல்றாரு சார். ஸ்வட்னா என்ன? ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட். இந்த 4 விஷயத்த ஒருத்தர் போட்டு பார்த்தா அது அவங்களோட விஷயம் தன்னாலே அவங்களுக்கு புரியும் சொல்றாங்க. அவனோட பலம் என்ன, ஒருத்தர பலவீனம் என்ன, அவனுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்கு, அவனை எது எது பயமுறுத்துது, எது எது அவனை அச்சுறுத்துது. இந்த விஷயத்த பார்த்தா அவன் ஈஸியா அவன் லைஃப கொண்டு போயிருவான்னு சொல்றாங்க. சரி, அதுல அழகான முறையில எழுதிக்காங்க. அதே மாதிரி வாழ்க்கை சக்கரமும் வரைந்து காட்டிருக்காங்க. இந்த வாழ்க்கை சக்கரத்துல நாங்க ஒரு வாழ்க்கை, நம்மளோட வாழ்க்கை சக்கரம் மிக்குத்தானே, ஆரோக்கியம், குடும்பம், நண்பர்கள், லவ், அப்படியே அந்த பொழுதுபோக்கு, எக்கானமிக், ஸ்பிரிச்சுவல், இந்த விஷயங்களை போட்டு நாங்க ஏற்கனவே படிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே நேரம் ஒரு சில பேருக்கு தெரியலாம். இது சாதாரண மக்களும் சாதாரணமா ஒரு வீக் போட்டு பார்த்தாலும் வழங்கும். அதே மாதிரி அந்த அழகான முறையில போட்டு காட்டிக்காங்க வீல் ஆஃப் லைஃப். அதே நேரம் இன்னொன்னு போட்டு காட்டிருக்காங்க எப்படின்னா 5P. 5Pன்னு 5 ஒரு பிரச்சனை வந்துன்னா 5 இதுல பார்வையில பார்க்கணும்னு சொல்றாங்க. அதாவது ஒரு பிரச்சனை நம்மளை நோக்கி வந்துட்டுண்டா நம்ம என்ன செய்வோம், இந்த பிரச்சனை ஏன் வந்ததுன்னா பார்ப்போம். ஆனா தற்போதைய பிரச்சனை என்னன்னு மட்டும்தான் பார்க்கணும். அதுதான் பாக்குறாங்க. அதாவது சாதாரணமா ஒருத்தர் தூக்கம் இல்லைன்னு வந்தாருண்டா ஒரு தற்போதைய பிரச்சனை அதுதான். நீ ஏன் தூங்கல, எதுக்கு தூங்கல, பகல் என்ன சாப்பிட்டா, அப்படி இப்படிலாம் கேட்கக்கூடாதுன்றாரு. சொன்னாங்க அப்படி ஒரு தற்போதைய உனக்கு என்ன பிரச்சனை, அடுத்தது என்ன பார்க்கணும் சொல்ல, பிரச்சனை காரணம் என்ன, அதை பார்க்கணுன்றாங்க. அடுத்த பிரச்சனையை ஊக்குவிக்கிறது எது, அது பிரச்சனையை பிரச்சனையா தான் பார்க்கணும், மனுஷனை குறை சொல்லக்கூடாதுன்றாங்க. அந்த பிரச்சனையை நிலைபெறச் செய்து வச்சிருக்கிற காரணம் என்னன்னு கேக்குறாங்க. அடுத்து அவரை எப்படி பாதுகாக்கலாம், அவர் மனுஷன், அந்த பிரச்சனை அவரோட பிரச்சனை இல்லை, அவரில் உள்ள பிரச்சனை, அவருக்கு வந்த பிரச்சனை என்ன அழகா எப்படி அவரை பாதுகாக்கலாம். இப்ப 5 வகையில போட்டு பார்த்தா ஒரு டோட்டல் லைஃப்ல உள்ள பிரச்சனை அப்படின்னு வரும். அந்த பிரச்சனையை அழகான முறையில சீர்படுத்தி அவருக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் கொடுத்து அவருக்கு ஒரு நேர் வழி காட்டிடலாம்னு ஆசிரியர் இதெல்லாம் சொல்லியிருக்கிறார். அதே நேரம் சிம்பிளான ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு கொடுத்திருக்காரு. தாஸ் 21 ஒண்ணு, ஒரு ஸ்கேல் முறை ஒண்ணு ஈஸியா செஞ்சிடலாம்ன்றாங்க. இதுல அவங்களுக்கு நம்ம இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க டிப்ரெஷன் நிக்குது, ஸ்ட்ரெஸ் நிக்குது, அனெக்ஸ்டிக்கு, இப்ப எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அது உண்மையா பொய்யான்னு கண்டறிக்கிறதுன்னு ஒரு ஸ்கேல் ஒண்ணு கொடுத்து வச்சிருக்காங்க. சரி, அந்த ஸ்கேலை போட்டு பார்த்தா தெரியும். வர்றவங்க அம்மாவா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டா இருந்தாலும் உண்மையிலேயே ஸ்ட்ரெஸ் இருக்குதா, உண்மையிலேயே டிப்ரெஷன் இருக்குதா, கன்ஃபார்மா, இந்த விஷயங்களை அவங்க சொல்லி காட்டுறாங்க.
அதே நேரம் ஒவ்வொருத்தரையும் எப்படி மோட்டிவேஷன் பண்ணணும், என்ன அழகான முறையில மோட்டிவேஷன் பண்ணி அவங்கள லைஃப்பை முன்னுக்கு கொண்டு வரலாம் இந்த விஷயங்கள். அடுத்து உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்துறதுக்கான வசதிகள் செஞ்சு கொடுக்குறது. நாங்க பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அக்கம் யாரா இருந்தாலும் ஒரு விஷயத்த உணர்வுபூர்வமா மனத்தாக்கத்தோட வந்தா அவங்களுக்கு எப்படி அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்குரிய வழிவகைகளை எப்படி செஞ்சு கொடுக்குற விஷயத்தையும் சரி இதுல சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தான் சொல்லியிருக்கிறாங்க. மஷா அல்லாண்டு ஒரு சின்ன புக் தான். டோட்டலா ஒரு 136 பேஜ் தான் இருக்கும். ஒரே நாள்லயே வாசிச்சு முடிச்சிடலாம். இவ்வளவு நேரமும் எங்களோட மிக பிறந்த அழகான முறையில எல்லாரும் பெருமதியான தூக்கத்தை ஏன்னா இந்த பெருமதியான தூக்கத்தை விட்டு ஏன்னா 30 நிமிஷம் முழுமையா ரொம்ப அமைதியா ஆரவாரமே இல்லாம தூங்கிட்டீங்களோ தெரியல, ஆரவாரமே அமைதியோட ஆவலோட என்னோட பதிச்ச இதுக்கு இந்த செஷனை அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். இன்றைய நன்னாளில் சமூக விடயப்பணி என்ற மிக அற்புதமான இந்த முக்கியமான நூல் ஒரு லைஃபுக்கு சாதாரண மக்கள் தெரிஞ்சு வாசிச்சு புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு புக்கை எழுதி கொடுத்த முகமது அஸ்மியா சேர் அவர்களுக்கும் இந்த செஷன் மூலமா ஒட்டுமொத்த சபை சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த உன்னத நூலை ரிவ்யூ செய்ய எங்களுக்கு ஒரு சான்ஸ் தந்த மெண்டர் ஹுசைன் பாஷா சேர் அவர்களுக்கும் இந்த ஆர்கனைஸ் பண்ண சிஸ்டர்ஸ் 3 பேருக்கும் மனமார்ந்த நன்றிகள். மனிதர்களை புரிந்து கொண்டு நேர்மறையான சமூக மாற்றத்தை நோக்கி நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பயணிப்போம் என்று கூறி உங்களிடம் விடைபெற நான் ரைஷா ரஹ்மத்துல்லா. ஜஸாக்கல்லா ஹைர். தேங்க்யூ சிஸ்டர்ஸ். ஜஸாக்கல்லா ஹைர். தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப மீனிங்ஃபுல்லா, இன்ஃபர்மேட்டிவா, இன்ஸ்பைரிங்கா ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கீங்க. புக்ல இருக்கிற வேல்யூபிள் கான்செப்டை ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணதுனால எல்லாருக்குமே ஈஸியா புரிஞ்சுக்க முடிஞ்சது. இந்த புக் நமக்கு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, கம்யூனிட்டி சர்வீஸ், லீடர்ஷிப் அண்ட் ஹியூமன் வேல்யூஸ் எவ்வளவு முக்கியம்னு புரிய வைக்குது. நம்ம இண்டிவிஜுவல் growth-ஓட சேர்ந்து சொசைட்டி growth-க்கும் நம்ம கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு முக்கியம்னு இந்த புக் நமக்கு நினைவுபடுத்துது. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் மேம் ஃபார் ஷேரிங் யுவர் வேல்யூபிள் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஆல் ஆஃப் us. Let's appreciate our presenter once again with a big virtual round of applause. இன்னைக்கு செஷனோட டேக்அவேயா நான் எடுத்துட்டு போறது, நாம் சமூகத்திற்கு செய்யும் சிறிய நன்மையும் பெரிய மாற்றத்திற்கான விதையாக மாறலாம். ஒரு நல்ல சொசைட்டி உருவாகணும்னா அது ஒருத்தரால மட்டும் முடியாது. ஒவ்வொருத்தரோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் கான்ட்ரிபியூஷனும் ரொம்பவே முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் உங்களுடைய ஃபீட்பேக் கேட்கலாமா? எஸ், கைண்ட்லி ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். யா, கலீல் ரஹ்மான் சார் கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கிறீங்க. தேங்க்யூ சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரைஷா சிஸ்டர், ஸோ உங்கள் ரிவ்யூ ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப எளிமையாக, உங்கள் இலங்கை தமிழில் ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ஒரு எஃப்எம் ரேடியோவில் நியூஸ் கேட்குற மாதிரியும் இருந்தது. பட் நீ சொன்ன கருத்துக்கள்லாம் ரொம்ப அழகாக மனசில் பதிஞ்சது. ஸோ அந்த ப்ராக்டிக்கல் டூல்ஸு, ஸ்வாட் அனாலிசிஸு, வீல் ஆஃப் லைஃபு, 5P மாடல், ஸோ அதை அழகாக சொன்னீங்க. ஸோ பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஸோ மனிதரை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், சொசைட்டியில் எப்படிலாம் இருக்கணுங்கிறத ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஷார்ட் பீரியட் நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நெக்ஸ்ட் அனந்திதா மேம் கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கிறேங்க. ஹாப்பி ஈவினிங் மேடம். ரங்கநாதன். சார் சாரி. ஓகே மேடமோட ப்ரெசன்டேஷன் ஒண்டர்ஃபுல்லாக இருந்தது. அதில் என்னென்னா ஆடியோவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ளோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் அழகாக எளிமையாக புரியும்படி கொண்டு வந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் இல்லாமல் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் மெத்தடில் சொல்கிறாங்க. ஒரே ஒரு ஃபீட்பேக் மெத்தட், இது வந்து பாசிட்டிவ் சைட் சொல்லிட்டேன். ஒரே ஒரு ஏரியா ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் என்னென்னா ப்ரெசன்டேஷனில் வந்து எந்த அளவுக்கு ஆடியோ அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களோ அதே அளவுக்கு வீடியோவுக்கு இருக்கணும். ஏன்னா ஒன்று அவங்களோட ஃபேஸ் இருக்கணும், இல்லைன்னா ப்ரெசன்டேஷன் பாயிண்ட்ஸ் இருக்கணும். இப்போ இந்த ப்ரெசன்டேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த புக் மாத்திரம் தான் தெரியுது.
ஸோ இந்த வீடியோ பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று ப்ரெசன்டேட்டரோட இது முகம் தெரிஞ்சதுன்னா அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸை பார்க்க முடியும் எங்களால். இல்லைன்னா புக்கோட பாயிண்ட்ஸ் புல்லட் பாயிண்ட்ஸ் போட்டாங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். இது ரெண்டுத்துல எதனா ஒன்று பண்ணால் கேன் பி பெட்டர். தட்ஸ் அ ஸ்மால் இன்புட் ஃப்ரம் மை சைட். ஓகே, தேங்க்யூ சார். Thank நெக்ஸ்ட் எனிஒன்? ஓகே, பிரபா மேம் கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கிறேங்க. வணக்கம் சிஸ்டர். எஸ், சிஸ்டர், அவங்களோட ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப எளிமையா சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ. இதுல வந்து நீங்க அந்த புக்ல இருக்கிற கண்டென்ட், அதுல இருக்கிற சோஷியல் ஒர்க், அதோட இம்பார்ட்டன்ஸ் சொல்ற அதே நேரத்துல அதுல நீங்க சார் எட் பண்ணி இருக்கிற டூல்ஸ் சம்பந்தமாவும் சொல்லியிருந்தீங்க. டூல்ஸ் உண்மையாவே எங்களோட டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் எந்த அளவுல மெஷர் பண்ணலாங்கிறத அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது ப்ரெசன்டேஷன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் எனிஒன்? எஸ், ஓகே, ஓகே. Thank you for your valuable feedbacks and participation. இன்னைக்கு செஷனும் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு அவர் பிரசன்டர் ஃபார் சச் அ மீனிங்ஃபுல் ரிவ்யூ. அதே மாதிரி ரெகுலரா ஜாயின் பண்ணி லேர்னிங் ஜேர்னியை சக்சஸ்ஃபுல்லா மாத்திர ஒவ்வொரு பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் ரொம்பவே நன்றி. ரிமெம்பர், knowledge becomes meaningful when it benefits society. Reading gives us ideas. Serving others gives those ideas a purpose. நாளை மறுபடியும் ஒரு இன்ஸ்பைரிங் ப்ரெசென்டரும் ஒரு வண்டர்ஃபுல் புக் ரிவ்யூவும் கூட சந்திப்போம். Until then, keep reading, keep learning and keep growing. Good night. Thank you.